இந்த சுயநலமான உலகத்தில் சுயநலமே இல்லாமல் சில பேரும் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க தான் முருகர் பக்தர்கள். எப்போவுமே அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா முன்னாடி போய் நிற்கிறது, அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அவங்களுக்கு கொடுத்து உதவுறது, இந்த மாதிரி குணத்துல எல்லாம் நம்ம முருகரை பார்க்கலாம். முருகர் நல்ல ஒரு அன்பான உள்ளத்தில் தான் அவர் குடியிருக்கிறார். கடவுள் நேராக எதுவும் செய்ய மாட்டார், மனுஷங்க ரூபத்தில் தான் கடவுள் செய்வாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முருகர் அவங்க உள்ளத்தில் போய் குடியிருந்து நம்ம மூலியமாக அடுத்தவங்களுக்கு செய்ய வைப்பார். நாமும் முருகர் பக்தர்களாக இருக்கும். நம்மளால் முடிஞ்ச உதவி, கண்ணுக்கு எதிர்க்க ஒருத்தருங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு நம்ம உதவியாக இருப்போம். ரொம்ப பெரிய உதவியெல்லாம் செய்யலைனாலும் பரவாயில்ல, சின்ன சின்ன உதவி, நம்மளால் முடிஞ்ச உதவி, நம்மளால் முடியும், நமக்கும் தோணும், செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கும் இருக்கும் அப்படின்னா நம்ம நிச்சயமாக அந்த உதவி செய்வோம். முருகர் பக்தர்களை நம்ம உதவி செஞ்சுட்டு முருகருக்கு பிரியமானவர்களாக நம்ம இருப்போம். ஏன்னா முருகர் எல்லாருக்கும் கொடுத்து உதவணும் என்ற ஒரு குணத்தில் தான் முருகர் இருக்கார். நாமும் முருகரோட வழியில் செல்கிறோம். முருகர் நம்ம உள்ளத்தில் கூடியிருக்கிறாரு. நம்ம உள்ளத்தில் கூடியிருக்கும் போது நம்மளுடைய செயல்களும் முருகனுக்கு விரும்பியபடியே இருக்கும். எல்லாமே ஆதியும் அந்தமும் முருகர் தான். நம்ம செயல்பட வைக்கிறதும் முருகர் தான். நமக்குள்ளே இருந்து செய்ய வைப்பார் எல்லா நன்மையும். அதனால் நம்ம சின்ன சின்ன உதவிகள், நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்வோம். இந்த சுயநலமான உலகத்திலையும் சுயநலமே இல்லாமல் நாமும் அன்பு நிறைந்த ஒரு முருகர் பக்தர்களாக நம்ம வாழ்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.